தற்போதைய அண்மை செய்தி. நாளை தைப்பூசத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். நாளை தைப்பூசத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவடி எடுத்து ஆடி பாடி பக்தர்கள் உற்சாகம் அடைந்து வருகிறார்கள். நாளை தைப்பூச தினத்தை முன்னிட்டு பழனியில் பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். காவடி எடுத்து ஆடி பாடி பக்தர்கள் உற்சாகம் அடைந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகமது ரியாஸ் வழங்க கேட்கலாம். முகமது ரியாஸ், நாளை தைப்பூசத்தை முன்னிட்டு பழனியில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். கூடுதல் விவரங்கள். மோனிஷா, பழனி தைப்பூசத்தின் 6ஆம் திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவல பாதையில் பக்தர்கள் அலகு குத்தியும் நேர்த்தி கடன் செலுத்தி வருகின்றனர். அறுபடை வீடுகளின் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சாமி கோவில் தைப்பூச திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணமும் வெள்ளி தேரோட்டமும் இன்று மாலை நடைபெறுகிறது. தைப்பூச தேரோட்டம் நாளை பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்நிலையில் 6ஆம் திருவிழாவான இன்று ஏராளமான பக்தர்கள் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். மேலும் 5 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் கூட்டம் காரணமாக மலைக்கோவில் செல்லும் பாதை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு மலைக்கோயிலுக்கும் செல்லும் குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக மலைக்கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பிறகு படிப்பாதை வழியாக பக்தர்கள் இறங்கி வர கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் கூட்டம் காரணமாக 500 பக்தர்களாக பிரித்து காவல்துறையினர் மலைக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய அனுப்பி வருகின்றனர். அடிவார கிரிவல பாதையில் அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் காவடி எடுத்தும் ஆடி பாடியும் உடலில் அலகு குத்தியவாறு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் வருகைக்கு முடி காணிக்கை செலுத்தும் இடம் சரவண பொய்கை, சண்முக நதி மற்றும் இடுமன் குளம் ஆகிய நதிகளில் புனித நீராடிவிட்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் பக்தர்கள் பாதுகாப்பு வசதிக்காக 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தேவையான அடிப்படை வசதிகள் கோவில் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. மோனிஷா. முகமது ரியாஸ், தகவல்களுக்கு நன்றி.